மொக்க படமே பார்த்துட்டு இருப்ப, பக்தி பரவசமா இருப்ப. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது போ. டிக்கெட்லாம் இருக்கா பாத்தியா? என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, சிவா போன் பண்ணாலா இல்லையா? அவ எப்படி இருக்கா? நான் அவளை கேக்குறேன், அவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா என்ன ஏதுன்னு கேக்குறேன். அவ அந்த காலத்திலேயே அப்படிதான் இருந்தா. இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல, திருந்திருக்காளான்னு தெரியல. கேட்டு பார்ப்போம் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் புக் பண்ணிட்டு போவோம். அவ அந்த காலத்திலேயே அப்படி இருந்தா. சரியான படிச்ச ஒரு முட்டாள் அவ. மற்றவர்களை முட்டாள் என்று சொல்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறதம்மா. சரி, அவ இப்ப மாதிரி இருந்திருக்காலும் பாப்போம். நான் டிக்கெட் இருக்கான்னு பாத்துட்டு உனக்கு சொல்றேன். நம்ம அப்புறம் போவோம். சரியா? வைக்கிறேன். எனக்கு என் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கானா ரொம்ப உயிர். அவங்கள்ட்ட என்னால பேசாம ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியாது. தினமும் அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசிடுவேன். என்னால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு நான் செய்வேன். வீட்டுல பிள்ளைங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸுங்க இருந்தா அதை எடுத்து கொடுக்கறது, அப்புறம் ஏதாவது பொருள் யூஸ் பண்ணாம இருந்ததுன்னா அதை கொடுக்கறது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண உதவியும் அவங்களுக்கு நான் செஞ்சு ஹெல்ப் பண்ணுவேன். தன்னை போல பிறரை நேசிக்கிற கிறிஸ்தவன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்களாம். ஆண்டவரே, எப்படி என்ன நீங்க நேசிக்கிறீங்க? எங்க வீட்டுல 30 பேர் இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய குலத்துல பிறந்து எங்க வீட்டுல அத்தனை பேரும் நல்லவங்க. என்னை எப்படி ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டீங்க? இந்த 30 பேர் மேல இல்லாத எங்கிட்ட என்ன ஆண்டவரே இருக்கு? எங்க போய் ஜெபிக்கலாம்? எல்லாரும் வீட்டுல இருக்காங்களே, ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கலையே. சரி, பாத்ரூம்ல போய் ஜெபிக்கலாம், பாத்ரூம் பக்கமா போய் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்றதான் கேட்பேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என் மம்மி டேடினா உயிர். சர்ச்சுக்கு போவான்னு எப்போதும் சொல்லுவாங்க. டெய்லி அவங்களுக்காகவே சர்ச் போயிட்டு வருவேன். மேத்யூஸ் சாப்டர் 15:4 சொல்லியிருக்கிறபடி ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நான் கண்டிப்பாக கீழ்ப்படிவேன். அது கீழ்ப்படியாதவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அம்மா அப்பா சொல்றதே கேட்போம். நல்ல கிறிஸ்துவங்கன்னா என்ன மாதிரிதான் இருப்பாங்க. நான் சர்ச்சுக்கு போகாம இருந்ததே இல்லை. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் பனியே விழுந்தாலும் நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூல் கூட கட் அடிச்சதே இல்லை. சண்டே ஸ்கூல் போயிட்டு நல்லா படிப்பேன். ஆஃபரிங்ஸ் எல்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியே எடுத்து போடுவேன். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் ஆண்டவருக்காகவே செலுத்தி நல்ல உத்தமமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் யாருக்கும் எந்த கெடுதியும் பண்ணதில்லை. ஒரு புழு பூச்சை கூட நான் நசுக்கினதில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊழியங்களையும் தாங்குவேன். சர்ச்சுக்கு போவேன், பைபிள் வாசிப்பேன், இடைவிடாம ஜெபம் பண்ணுவேன். சர்ச்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போயிடுவேன். ஐயோ, ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாம் தூங்குறாங்களே, எங்க போய் ஜெபம் பண்ணலாம்? இந்த அம்மா தான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, அம்மா ரூம்ல போய் மெதுவா ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன இந்த குடும்பத்துல தெரிந்து கொண்டே ஆண்டவரே. ஆண்டவரே, அறியாத இந்த குடும்பத்துல எப்படியப்பா என்னை நேசித்தீங்களேப்பா. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். சத்தமா இருக்கு. நேரம் ஆயிட்டோமா, ராத்திரி நேரம் ஆயிட்டா. இன்னும் என்னம்மா முன்முடுத்துக்கிட்டு இருக்க? போய் படுக்க போகலையாமா? படுக்க போறோமா? Oh Jesus, Jesus. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போ வீட்டுல வேற யாரும் இல்ல, என்ன பண்றது? தனியா வேற இருக்கோமே. எப்படியாவது பக்கத்து வீட்லயாவது போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். அங்க என்ன சங்கதி, உலக நடப்பு என்ன ஏதுன்னு கேட்போம். படத்தை வேற பார்த்துட்டு வந்துட்டோம். அது வேற பயமுறுத்திட்டே இருக்குது, கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. சரி, பக்கத்து வீட்டுல அவங்க இருக்காங்களா என்னன்னு பார்ப்போம். ஜீசஸ், அவங்க என்ன பண்ணலாம்?
இப்போ அடுத்து வெக்கேஷன் வந்துருச்சு. இந்த வெக்கேஷனுக்கு எந்த கண்ட்ரிக்கு போகலாம், எந்த ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணலாம், எந்த ஹோட்டல்ல போய் தங்கலாம், எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு போகலாம், இதை கூகுள்ல உட்காந்து சர்ச் பண்ணியே டைம் வேஸ்டா போயிடுச்சு. ப்ரேயர் பண்ணணும் பார்க்குறேன். ப்ரேயர் பண்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. முதலாவது தேவனை கொண்ட நீதியம் தேடுங்கள், இப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். எங்க போயிட்டு வர? ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். சர்ச்சுக்கு போயிட்டு வரையா? உனக்கு எவ்வளவு தைரியமா? நான் ஒரு இஸ்லாத்துல இருந்துகிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றியே. சொல்லாம விடக்கூடாது. இயேசுதான் தேவன்மா, இயேசுதான் தெய்வம். நாம இஸ்லாத்துல இருக்கோமா? இதெல்லாம் பாவமா? நம்ம மதத்துக்கு எதிரானது. இப்படி எல்லாம் நீ செய்யலாமாமா? இல்லம்மா, அதெல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது, மனிதர்கள் உருவாக்குனதம்மா. இயேசுதான் தேவனம்மா. என்னுடைய அண்ணன் சுத்தி தான் உனக்கு தெரியுங்களா? அவன் இதை கேட்டாதான் உன்னை என்ன செய்வான்? நீ எவ்வளவு தைரியமா நீ இப்படி போயிருக்கமா? உன் மனசுக்கு இது நல்லா இருக்கா? இது கொல்லாம விடக்கூடாதுமா. இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. எங்க அப்பா அம்மா கேத்தலிக் சர்ச் போறாங்க, எங்க ஹஸ்பண்ட் பென்டிகாஸ்ட். ஓகே, ரெண்டு சர்ச்சும் ஓகே. ஆனா என்னன்னா இந்த பென்டிகாஸ்ட் சர்ச்ல பேப்டிசம் எடுன்றாங்க. சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கா, அது ஓகே. இந்த பேப்டிசம் தான். ஹலோ நான்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது, கொஞ்சம் பணம் இருந்தா கொடுக்க முடியுமா? பணமா? உங்களுக்கு தெரியாதுதாக்கா, கரெக்டா வரதெல்லாம் செலவாயிடுது. எப்படி போகுதுன்னே தெரியல. பையனுக்கு இப்பதான் 1.5 வயசு ஆகுது. இப்ப சேர்த்து வச்சாதான் நீங்க காலேஜ் ஃபீஸ் வேற 30,000 ரூபாவா? பிள்ளைகள் மெரிட்ல வரமாட்டாங்கன்னு எவ்வளவு அசைக்க முடியாத விசுவாசம் பாருங்க. அதனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு அப்புறமா நம்மளுக்கு யார்கிட்ட போய் கேட்கறதுக்கா? அதனாலதான் நிச்சயமா நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஆனாலும் இப்ப காசு இல்லக்கா, தனக்கு மிஞ்சி தானே தானம். இது இயேசு சொன்ன வார்த்தையா? ஐயோ, லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்குதே. ஐயோ, நாளைக்கு வேற சண்டே சர்ச். காலையில 11 மணி ஏர்லி மார்னிங் சர்வீஸ். ஐயோ, எப்படி போறது? என்ன பண்ணலாம்? உங்க சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் சொல்லப்பட்டிருக்கேன். ஏசப்பா, என் சரீரத்தை நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரே. நான் பாத்துக்கலன்னா இந்த ஊர்ல வேற யார் என்ன பாத்துப்பா? நான் வீட்லயே இருந்து உண்மை ஆராதிக்கிறேன், ப்ரேயர் பண்றேன், பாட்டெல்லாம் பாடுறேன். அடுத்த வாரம் கண்டிப்பா நான் சர்ச்சுக்கு போயிடுவேன் ஏசப்பா. வேலைக்கு போனா நித்திய வாழ்வா, ஆலயத்துக்கு போனா நித்திய வாழ்வா? யோசிமா. என்னம்மா எங்க போயிட்டு வர? ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வர்றேம்மா. ஞானஸ்தானம் எடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாதுமா. ஏமா, நம்ம குலத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, கொல்லாம விடக்கூடாதுமா. இன்னுமே இந்த வீட்டுல இருந்தா நமக்கு இயேசு நம்ம எல்லாரையும் நம்ம வழி கொண்டு வந்துருவா. அண்ணா, நீ குர்ஆனை சரியா வாசிச்சிருந்தீனா நம்ம எல்லா முஸ்லீமும் கிறிஸ்டினா மாறி போனா. குர்ஆன்ல 25 வாட்டி இயேசுவை பத்தி போட்டிருக்கு, 5 வாட்டி முகமதை பத்தி போட்டிருக்குது. ஜீசஸை பத்தி மட்டும்தான் சன் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட் குர்ஆன்ல போட்டிருக்குன்னா. குர்ஆன் 10:94 அதுல வர்ற சந்தேகங்களுக்கு பைபிள் வாசிக்கிறவங்களை கேட்டு பாருங்கன்னு எழுதியிருக்கேன்னா. குர்ஆனை வாசிச்சிருந்தா எல்லாருமே நம்ம மதம் மாறி போனா. இயேசுதான் கடவுள்னா நீங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுதான் உண்மையான தேவன் அண்ணா. அம்மா, என்னால எதுவுமே கேட்க முடியாது. வீட்டுல இருந்தாங்க எல்லா பிள்ளைகளையும் கெடுத்து நம்ம குல பெருமையே கெடுத்துருவா. இவ்வளவு உயிரோட வாழப்படக்கூடாதுமா. நீங்க அடிங்க, கொள்ளுங்க, எது வேணா பண்ணுங்க. நித்திய ஜீவனை நீங்க இழந்துடாதீங்க. நீங்களும் பரலோகத்துக்கு போகணும், நானும் பரலோகத்துக்கு போகணும். ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து தான். ஏற்றுக்கொள்ளுங்கம்மா. சரியா விட்டுது. அவன் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு அவ வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரியாவது இருந்து போறா. அவ உயிரை ஒண்ணும் செய்திடாதையா. அதான் என்னுடைய இஷ்டம்.
ஓ ஜீசஸ் ஜீசஸ், அந்த அக்கா வேற எப்பவும் ஜோம் பண்ணுன்னு சொல்றாங்க. நான் என்ன ஜோம் பண்ணாமலாம் இருக்கேன். எங்க அம்மா ஜோம் பண்றாங்க, அப்பா ஜோம் பண்றாங்க, எல்லாரும் ஜோம் பண்றாங்க, ஜோம் பண்ணுங்கிறாங்க. சரி என்ன பண்றது? சரி ராத்திரி வேற ஆயிடுச்சு, ஜோம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஐயோ, கண்ணை மூணாவே கருத்த உருவமா தெரியுது, என்னன்னே தெரியல. இது வேற என் நேரம் வந்துட்டு இருக்குது. என்ன பண்றது? சரி உட்காந்துட்டு ஜோம் பண்ணணுமே. ஜீசஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ, கருத்துருவம் தெரியுதே. ஐயோ, என்ன தொடர்ந்து வருது. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. எதை விதைக்கிறாயோ அதை தானப்பா அறுப்பாய். ஸ்கேரி மூவி பார்த்தா ஸ்கேரி மூவி தான் கண்ணில் வரும். ஹலோ நிர்மலா, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாதனால பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல போட்டிருக்கோம்மா. அப்படியா? என்ன பண்றது? விரலுக்கு தகுந்த மாதிரி தானே வீங்கணும். அதிகமா வீங்கிட்டு அப்புறம் குத்துது குடையுதுன்னு சொல்லிட்டா கஷ்டப்பட முடியும். என்ன பண்றது? அது மட்டும் இல்லம்மா, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு என்னுடைய மொத்த சம்பளத்தையும் 10,000 ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்படியா? அதுல வேணா நான் என்னால முடிஞ்சா ஒரு 5,000 ரூபாய் நான் அனுப்பிச்சு வைக்க பாக்குறேன். 10,000த்துல 5,000, 5 லட்சத்துல 50,000. யார் அதிகம் கொடுத்தது என்று இயேசுவே நிர்ணயிக்கிறார். உனக்கும் 40 வயசு ஆயிட்டு, எனக்கும் வயசாயிட்டு, நானும் எனக்கும் கடைசி காலம் ஆயிட்டு. இனிமே நான் ஒன்னு யாராவது ஒருத்தர் கையில குடிச்சு கொடுத்தாதான் நான் நல்லது நினைக்கிறேன். இனிமே அதுவும் நான் வயசானதுனால அதுவும் முடியாது. அதனால உன் அண்ணமார் பேச்ச கேட்டுக்கிட்டு பேசாம நம்ம இஸ்லாத்துக்கு வந்துருமா. ஏசுன்னு அவனுக்கு முன்னாலேயே சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காதம்மா. ஆமா, நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா, இயேசுதான் மெய்யான தேவன். அம்மா, இயேசு மட்டும்தான் சமாதான பிரபுன்னு போட்டிருக்குமா. ஒரு பிள்ளை நான் சமாதானம் கொடுக்க முடியாதம்மா. ஒரு கணவன் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. மன மகிழ்ச்சியின் தேவன் இயேசுமா. சமாதானங்கிறது தெய்வத்திட்ட இருந்து வர்றதுமா. சந்தோஷம் தெய்வத்துக்கிட்ட இருந்து வர்றது. நீங்க இல்லைனாலும் அனாதையா இருக்க முடியாதுமா. இயேசுவை அறிஞ்ச யாரும் அனாதை கிடையாதம்மா. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டாரம்மா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கவலைதாம்மா. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அவர் மட்டும்தான் சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க முடியுமா. இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா. நீங்க மரிச்சா பரலோகத்துக்கு போகணுமா. எனக்கு அந்த கவலை தான். நான் அனாதையா இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேம்மா. இயேசுதாம்மா தேவன். எனக்கும் ஆசையாதாம்மா இருக்கு. என்னம்மா செய்யுது? உன் அண்ணமார் உன்னை வெட்டி போட வேணாமா. யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. ஆண்டவர் சித்தெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அது ஒருவேளை கர்த்தர் சித்தமா இருந்தா நமக்கு பரலோகத்துல 1000 வருஷம் வாழ்க்கை இருக்குதுமா. இந்த உலகத்துக்கு சரீரத்தை கொள்றவங்களுக்கு பயப்படக்கூடாது. வேதம் சொல்லுதம்மா. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா. எனக்கும் ஆசையாதாம்மா இருக்கு. நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்றேம்மா. நானும் ஞானசாந்தம் பெற்றுக்கிறேம்மா. நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் ரொம்ப ஆசையாதாம்மா இருக்கிறேன். நம்ம ஆலயத்துக்கு போவோம். இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்ல மதியம் பேப்டிசம் பத்தியே பேசுவாங்க. சரி, நான் மம்மி எழுதி கொடுத்த அந்த ப்ரேயரை வச்சு படிக்கலாம். அம்மா ப்ரேயர் எடுத்து படிக்கலாம். படிச்சுட்டு போய் படுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, ஓகே, இன்னைக்கு ப்ரேயர் முடிஞ்சது. யார் பரலோகத்துக்கு கூட்டு போவா? அம்மா கூட்டு போவாங்களா, ஏசப்பா கூட்டு போவாங்களா? யோசிமா. ஹலோ நான்சி, ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிருந்தேன், முடியுமா? இப்போதைக்கு காசு இல்லைக்கா. இப்பதான் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா. ஆனாலும் நான் ட்ரை பண்றேன். இப்பதான் அப்புறம் வயசான காலத்துல நம்ம சேர்த்து வைக்கணும்க்கா. மெடிக்கல் பில்லுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும். இப்பதான் எருமை போல சேகரிச்சுட்டு இருக்கேன்க்கா.
அதனால என்னால கொடுக்க முடியாதுக்கா. பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொல்லி இயேசு சொன்ன வார்த்தை பொய்யா? மண்டே காலையில நேத்தாச்சு வெறும் தலைவலி தான் இருந்தது, இன்னைக்கு பயங்கரமா காய்ச்சலா இருக்கே, என்ன செய்ய? இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் வேற, எப்படியாவது ஒரு டேப்லெட்டை போட்டாச்சு கண்டிப்பா எனக்கு ஆபீஸ்க்கு போயிடணும். உடனே கிளம்புறேன். வேலைக்கு போனா இன்டர்நெட்டியா, ஆலயத்துக்கு போனா இன்டர்நெட்டியா? அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீ பரலோகத்துக்கு போக போறமா. நீ ஞானஸ்தானம் எடுத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு வேதம் சொல்லுதுமா. நம்ம உபத்திரமே இல்லாத இடத்துக்கு போக போறோம். அங்க போய் நீ நானும் சேர்ந்து வாழ போறோம். பரலோகம் மட்டும்தான் இங்க இழந்து போன எல்லா சொந்தத்தையும் பார்க்கக்கூடிய இடம்மா. நரகத்துல நம்ம ஒருவர் சந்திக்க முடியாது, பேச முடியாது. அந்த அக்கினிக்கு போக கூடாதுமா. நம்ம 2 பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். நம்ம அண்ணங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். யாரு இங்க அம்மாவும் பாத்திமாவும் வீட்டுக்கு வரட்டும். சர்ச்சுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேலை? வீட்டுக்கு வரட்டும், பார்க்கலாம். அம்மா அண்ணன் பார்த்துட்டான், நீ பயப்படாத. ஒரு வாழ்க்கை தான், வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. நம்ம இயேசுதான் நமக்கு முக்கியம். பரலோகத்துக்கு போகலாம். நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை இருக்கு, 1000 வருஷ வாழ்க்கை இருக்கு. பயப்படாத. அவ என்ன செய்தாலும் பரவாயில்ல, தேவன் நமக்கு பலன் கொடுப்பா. நீ தைரியமா வா. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறோமாமா? நிச்சயமா உனக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்குமா. 1000 வருஷ அரசாட்சியில நம்ம 2 பேர் இருக்க போறோம். தைரியமா வா. அண்ணா நம்ம வெட்டி கொண்டா பயப்படாத. எங்க போயிட்டு வரீங்க? சர்ச் வாசல் உங்களுக்கு என்ன வேலை? ஐயா அவளை விட்டுறியா, ஒன்னும் செய்யறா ஐயா. அவன் சர்ச்சுக்கு தான் போயிட்டு வரா, நானும் அங்கதான் போயிட்டு வரேன். 2 பேரும் அங்கதான் போயிட்டு வரேன். உங்களையும் சேர்த்து கெடுத்துட்டாளா? அவ்வளவுதான். இந்த இயேசுங்கிற வார்த்தை இந்த வீட்டுல என்னைக்கு நுழைஞ்சதோ அன்னைக்கே இந்த வீட்டுல நிம்மதி கெட்டு போச்சு. இப்படியே விட்டா அந்த குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவோட மதத்துல மாத்தி நம்ம குடும்ப பாரம்பரியத்தை கெடுத்துருவா. இன்னைக்கு கொல்ல போட மாட்டேன். அண்ணா நீ என்னை சுட்டுட்ட அண்ணா. சொந்த சகோதரியை சுட்டுக்கொள்ள சொல்றது ஒரு தெய்வம் சொல்ல முடியுமா அண்ணா? சிலுவையில தொங்கும் போது கூட தன்னை சிலுவையில அடிச்சவங்களுக்கு கூட பரிந்து பேசுற தெய்வமா? சொந்த சகோதரியை கொல்ல சொல்றது தெய்வமா? அண்ணா இப்ப கூட நான் உனக்காக தான், உன் பிள்ளைகளுக்காக தான் நான் கவலைப்படுறேன். இப்ப நான் செத்தா கூட நான் பரலோகத்துல இருப்பேன்னா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பரலோகத்துக்கு போயிருவேன். ஆனா நீ உன் பிள்ளைகளும் ஒரு நாள் கஷ்டமான காலம் வரும். அந்த இயேசுவை கூப்பிடுனா. இந்த இயேசுதான் நான் மெய்யான தேவன். இயேசு மூலமா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நீ வழிபட்டு வர்ற எல்லாமே பொய் அண்ணா, மனுஷனோட கட்டுக்கதை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுனா. இயேசு மூலமா பரலோகம்னா. அண்ணா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுனா. தேவனிடம் சேர்ந்து விட்டதே, நான் என்ன செய்வேன்? நான் தேவனிடம் வர வேண்டும். தேவனே எடுத்துக்கொள்ளுங்கள், என் பிள்ளை உயிரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். தேவனே இயேசுக்காக என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள், என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்திமா வாழ்ந்த கதை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. பாத்திமா வாழ்ந்த கதை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் யாரும் தெரியுமா? இந்த பாத்திமாவோட சகோதரன் குடும்பத்துல இருந்த அத்தனை அண்ணன் தம்பி எல்லாருடைய அந்த குழந்தைகளை 25 வருஷமா அவங்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால அவங்க வேலைக்காரியம் போல நடத்தினாங்க. ஆனா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே அனுப்பவே இல்லை. ஆனா அந்த 20 வருஷமா அந்த குழந்தைங்க எல்லாரையும் ஆண்டவரை பத்தி சொல்லி ஆண்டவர்களை நடத்தி இன்றைக்கு நம்மளோட ஒவ்வொரு விதையா விதைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாத்திமா அந்த பொண்ணு
புதைக்கப்படல, அவங்க விதைக்கப்பட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்துல 20 விதைங்க 20 மரமா இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. இதுவே போல எத்தனையோ பாத்திமாக்கள் இந்த ஈராக்கெல்லாம் பார்த்தோம்னா மக்கள் வந்து இயேசுவை மறுதளிக்காம சொந்த பந்தம் சொத்து பத்துக்கெல்லாம் விட்டுட்டு they are just going away. அதே மாதிரி இயேசுவுக்காக இன்று உயிரை விட்ட அந்த பாத்திமா குடும்பத்துல இந்த 20 மரம் தழைச்சு நிக்குது. இதே போல கிறிஸ்துவ மதத்தை அழிக்க யாரால முடியவே முடியாது. எவ்வளவு அழிக்க நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது வளர்ந்து கொண்டே போகும். ஏனென்றால் உலகில் வந்து உயிரை தந்து உயிர் தெழுந்து உயரச் சென்று இறங்கி வந்து இதயம் வாழும் இயேசு ஒருவரே தெய்வம், இயேசு ஒருவரே தெய்வம். அதே மாதிரி கிறிஸ்தவங்க சின்ன சின்ன காரியத்தெல்லாம் விட்டு கொடுத்து போனோம்னா ஆண்டவர் வந்து நம்மளை எவ்வளவோ ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் தானாகவே போய் வெளிப்பட்டு தானே உயிருள்ள தெய்வம் வெளிப்படுத்தி எத்தனையோ ஆத்துமாக்களுடைய ராஜ்யத்தில் கொண்டு வராரு. இது மாதிரி இந்த உயிரை கொடுத்த இந்த பாத்திமா போல ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் இயேசுவுக்காக மரித்து விதையாக மாற வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமாக இருக்கட்டும். அல்லேலூயா. இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வில் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வில் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தாரே. உயிரத்தே பதிலா என்ன செய்யவும் நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்னும் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்னும் நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, இதன் பலன் வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், ஒளிருவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாய் வாழ்ந்தால் அது போதும். பேசுவாய் வாழ்வதினாய், நான் நீயும் வருந்திடுவாய். என்னை ஒரு தாயோ